இந்த பெண்கள் தின விழாவை சிறப்பிக்க இன்று வருகை புரிந்திருக்கும் டாக்டர் சோபனா ஆனந்த் அவர்களையும், நமது பாசமிகு பங்குத்தந்தை அவர்களையும், திருமதி லோயோலா ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். விழாவின் தொடக்கமாக இறைவணக்கம். இறை உறவில் மகிழ்ந்து இனிய நல்நாதனை நினைந்து ஒரே சமூகமாய் கூடும் நேரம் நம் உன்னத பரமனை வணங்கி வரவேற்போம். விழாவின் நாயகனாய் அவர் அமையவும், விண்ணோர்கள் போற்ற மன்னோர்கள் வாழ்த்த விழா இனிதாய் அமைய இறைவணக்கம் பாடி விழாவினை தொடங்குவோம். தமிழால் இறைவனை புகழ்ந்து அவரது புகழை பறைசாற்றி, இறைவனே நம் வாழ்வின் மையம், அதுவே நமக்கு இன்பம் என இனிய குரலில் பாடிய பெண்கள் பணிக்குழுவினருக்கு எமது நன்றி கலந்த பாசத்தை உருத்தாக்குவோம். வரவேற்புரை. வந்தோரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. உறவின் உன்னத அடையாளம் வரவேற்பு. மகிழ்ச்சியின் புன்னகை தூறல் வரவேற்பு. ஆம், உலக மகளிர் தின நாளில் மகிழ்வில் திளைக்கும் நாம் இவ்வேளையில் வந்தோரை வரவேற்று மகிழ்வோமா? அனைவருக்கும் பணிவான வணக்கம். உறவுகள் அனைவரும் ஒன்று கூட நினைவலைகள் நிஜப்தமாய் காத்து நிற்க, இயற்கைகள் எல்லாம் இன்றைய தன் இனிய பணிகளில் நிறைவு காண, பெண்மைக்கு ஒரு பொன்விழா, பெண்ணின் பெருமையை போற்ற, உலகம் உணர்ந்து கொண்டாட
இனியதோர் நன்னாள். அதுவே நாம் இனிதே நினைவு கூர்ந்து கொண்டாடும் துடிக்கும் மகளிர் தின விழா. வண்ணத்து பூச்சிகள் தனது வண்ண ஜாலங்கள் வர்ண ஜாலங்களை காட்ட வானில் அழகாய் சிறகடித்து பறக்கிறது. அதன் வண்ணங்களும் வடிவங்களும் வேறுபட்டாலும் பெயர் ஒன்றாகிறது. ஆம், ஒரு பெண் என்பவள் இப்பூமியில் தோன்றியது முதல் அவள் வாழ்நாள் முழுவதுமே அவள் போடும் வேஷங்கள் பலவிதம். பருவங்கள் பல தாண்டினாலும் அவள் கடந்து வந்த பாதைகள் கரடும் முரடும் கனப்பொழுதும் சுகமே. பெண்மையை போற்றி பெண்மையை வாழ்த்தி பெண் இனத்தின் மகா சக்திக்கு மகுட சூட்டும் நாள்தான் பெண்கள் தினம். இந்நாளில் எம்மை வாழ்த்தவும் இன்றைய நாள் நிகழ்வுகளை இனிதே கண்டு மகிழவும் தலைமை பொறுப்பேற்றுள்ள டாக்டர் திருமதி சோபனா ஆனந்த் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். உறவில் மகிழ்ந்து உன்னத சிந்தனைகளின் வெளிப்பாடாய் நாம் பங்கில் பல்வேறு நிலைகளில் எம்மையும் எம் பங்கு மக்களையும் இறை பாதையில் வழிநடத்தும் எம் அருமை பங்கு தந்தை திரு ஜோசப் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள லோயலா ஆசிரியை அவர்களை நாம் அனைவரின் சார்பாக வருக வருகவென வரவேற்கின்றோம். எம் உடன் பயணிக்கும் பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்கள், அருக்கண்ணியர்கள், எம் பங்கில் உள்ள அனைத்து பெண்களையும் இப்பெண்கள் தின விழா வாழ்த்துக்களை கூறி அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எம் பங்கு இறைமக்கள், பெரியோர்கள், குழந்தைகள் என அனைவரையும் மகளிர் தின விழா கொண்டாட்டத்திற்கு வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை என்பது அன்பின் வெளிப்பாடு. ஒவ்வொரு விழாவிற்கும் வருகை புரிபவர்கள் தங்களின் அன்பை, அக்கறையை, ஈடுபாட்டை வெளிப்படுத்தும் விதமாகவே விழாவில் கலந்து கொள்கின்றனர். இன்று விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் அருமையாக வரவேற்ற பெண்கள் பணிக்குழு உறுப்பினர் திருமதி சகாயராணி அவர்களுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். நடனம். மயில் ஆட மறந்தாலும் குயில் பாட மறந்தாலும் நம் அன்பு கருங்குளம் மழலைகள் ஆட மறப்பதும் இல்லை, ஆடி சலிப்பதும் இல்லை. எதையும் துணிந்து செய்வதில் பெண்களுக்கே சாதிக்கும் திறன் அதிகம் என்பதை நளினமாய் ஆடி நம்மை ஆனந்த மழையில் நனைக்க வருகிறார்கள் நம் சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி மாணவிகள். நடனத்தை பார்த்து ரசிப்போமா? என்னோடு ஆடடா, தன்மான போரடா, கண்ணீரும் ஏனடா, வாழ்ந்திடவாடா. கையோடு தீ என, நெஞ்சோடு நீ என, சென்றோடு நீரென வீரமுண்டு வெல்ல. விண்ணோடு தோன்றும் அந்த மின்னல் கூட கண்ணிலே தீமை என்னும் சக்தி, அதை சுட்டெரிப்போம் வாடா. தானாக கை சேரும் என்றெண்ணி வாழாதே, ஒன்றாக சேர்ந்தவின் வாழ்வை கேட்போம் வா. என்னோட ஆடடா, தன்மான போரடா, கண்ணீரும் ஏனடா, வாழ்ந்திடவாடா. கையோடு தீ என, நெஞ்சோடு நீ என, சென்றோடு நீரென வீரமுண்டு வெல்வோமடா.
புது மாற்றம் ஒன்று வந்திடுவே. நட 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 வழி மாறிடாதே, நட 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 விழி மூடிடாதே, நட 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 வரும் காலம் நீயே, நட 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 தூரத்தில் விடிவில்லையே. நோட ஆடடா தன்மான போரடா, கண்ணீரும் ஏனடா மாட்டிட வாடா. கையோடு தீ என நெஞ்சோடு நீ என சென்றோடு நீரென வீரம் உண்டு வெல்ல. சொந்தம் மண்ணில் வாழ்வை தேடி வாழும் ஜென்மம் நம் பந்தமே. தாயின் கற்பை காக்கும் பிள்ளை மடியில் சாகும் காட்சிகளே. காசை தேடி ஓர் கூட்டமே பொய்யை சொல்லி ஏமாத்துது. வீதி என்னும் சண்டங்களே போதும் உங்கள் பின் வந்ததே. நட 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 புது பாதை இங்கே, நட 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 துணை நீ மட்டுமே, நட 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 உடல் போனாலுமே, நட 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 உயிரென்றும் தமிழுடனே. என்னோடு ஆடடா அன்பான போரடா, கண்ணீரும் ஏனடா வாழ்ந்திட வாடா. கையோடு தீ என நெஞ்சோடு நீ என சென்றோடு நீரென வீரம் உண்டு வெல்ல. பின்னோடு தோன்றும் அந்த மின்னல் கூட கண்ணிலே தீமையெனும் சக்தி அதை சுட்டெரிப்போம் வாடா. தானாக கை சேரும் என்றெண்ணி வாடாதே, ஒன்றாக சேர்ந்தவின் வாழ்வை கேட்போம். ஆட்டம் என்றால் நம் அன்பு சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி குழந்தைகள். ஆட்டமே ஆட்டம் தாங்க. நடை என்ன, உடை என்ன, ஜதி என்ன, குதி என்ன, ஆட்டம்னா இதுதாங்க ஆட்டம். ரொம்ப அழகாக ஆடினாங்கல்ல. ஆடி மகிழ்வித்த அனைத்து குழந்தைகளுக்கும் பெண்கள் பணிக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். பாடல் தாய்மையை போற்றுவோம். ஒவ்வொரு பெண்ணும் கருவில் குழந்தையை தாங்கும் நாள் முதல் பல்வேறு அனுபவங்களை அவள் பெற்றாலும் ஒரு புதிய ஜீவனை, புது குழந்தையை பார்க்கும்போது அவள் பட்ட பாடுகள் அனைத்தும் மறந்தே போகின்றது. தாயும் உறவுகளும் மகிழ்ந்து குலாவும் நாளாக அது மாறுகிறது. பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே இன்றைய நாள் ஒரு சங்கீத திருநாள் என நம்மை எல்லாம் வாழ்த்தி பாட வருகின்றனர் நம் பெண்கள் பணிக்குழுவினர். கேட்டு ரசிப்போமா?
வீட்டில் பிறந்தாளோ, சிறு பூவாக மலர்ந்தாளோ. சின்ன சின்ன அசைவில் சித்திரங்கள் வரைந்தாள், முத்தமழை கண்ணம் விழ நனைந்தாளே. கொஞ்சி கொஞ்சி பிஞ்சு நடை நடந்தாளே, இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் தரும் நாளோ. இவள் நம் வீட்டில் பிறந்தாளோ, சிறு பூவாக மலர்ந்தாளோ. பாடல் என்பது மனதை வருடும், இதயத்தை தொடும் இனிமையான சங்கீதம் நம் மனதுக்குள் மகிழ்ச்சியை விதைத்துவிடும். ஆம், தங்களின் இனிமையான குரல் வளத்தால் சங்கீத திருநாளை பாடலை பாடிய குழந்தைகளையும் அனைத்து பெண்களையும் வாழ்த்திய பெண்கள் பணிக்குழுவினருக்கு எமது நன்றியை உறுத்தாக்குகிறோம். சிறப்புரையாளர் உரை. வாழ்கின்ற வாழ்வு வளமாய் அமைய நல் உடல் நலமும் நல்ல மனநலமுமே தேவையானது ஒன்றாகிறது. நவீன உலகில் நம்மை தீமையான பாதையில், உடல்நல கேட்டை தரும் பாதையில் அழைத்து செல்லும் காரணிகளே அதிகமாக உள்ள நிலையில் நாம் ஒவ்வொருவரும் நலமாக வாழ, நிறைவாழ்வு வாழ, சுகவாழ்வு வழிகாட்டி நாம் உண்ணும் உணவையே நல் மருந்தாக உண்ண புது வாழ்வு பிறக்கும் என்பதை நமக்கு எடுத்து கூற வருகிறார்கள் நம் சிறப்பு விருந்தினர்கள். விருந்தினர்களை அறிமுகம் செய்வதற்கு நமது பங்குத்தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அகில உலக பெண்கள் தின விழாவை கொண்டாடுகிற இந்த மாலை நேரத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பெண்கள் தினவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய நாளில் இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டர் ஷோபனா ஆனந்த் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் ஷோபனா ஆனந்த் அவர்கள் தனது மருத்துவ படிப்பை 2007 முடித்துவிட்டு ஏறக்குறைய 15 வருடங்களாக ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே எம்எஸ்சி சைக்காலஜி உளவியல் துறையிலே பட்டப்படிப்பையும், மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முதுகலை படிப்பையும் படித்து மனநலம் மற்றும் உடல் நலம் சார்ந்த விழிப்புணர்வும் மக்களிடையே ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மணப்பாறை இடத்தை மையமாக கொண்டு மதுரை சாலையிலே ஹோமியோ கேர் என்ற கிளினிக் மூலம் மருத்துவ சேவை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2017 ஆண்டு நர்ச்சர் அறக்கட்டளையை நிறுவி இயற்கை, கலாச்சாரம், வருங்காலம் இவற்றை பேணி பாதுகாப்போம் என்ற உயர் நோக்கத்தோடு இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி, கலாச்சார கல்வி, நடனம் என அழிந்து வரும் கலாச்சார கலைகளை மீட்டெடுக்கக்கூடிய பணியிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நம் நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பலவேறுபட்ட கிராமங்களுக்கு சென்று இலவச மாலை நேர வகுப்பு, வாரம் 2 முறை சத்தான சிற்றுண்டி என தொடர்ந்து தனது பணியை குழந்தைகளுக்காக ஆற்றி வருகிறார். மேலும்
மணப்பாறையை மையமாக வைத்து இயங்கி வரும் பல இலக்கிய அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இணைந்திருக்கிறார்கள். மணவை குயின்ஸ் ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து பல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு சமூக பணியை ஆற்றி கொண்டு வருகிறார்கள். இவர்களோடு இணைந்து இவர்களுடைய கணவர் டாக்டர் ஆனந்த் அவர்களும் ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். இந்த மருத்துவ துறையிலே மனநோயோ உடல் நோயோ உதிரம் கொட்டி உணர்வுகள் மறித்து உயிர் பிரியும் வேளையிலும் உயிர்கொண்டு பேணி உயிரை உடலிடம் மீண்டும் கொடுக்கும் மருத்துவ பணியை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சோபனா ஆனந்த் அவர்களை மருத்துவர் என்பவர் மருத்துவ உலகில் சுற்றும் வெள்ளை புறாக்கள், அன்னையினுடைய மறு உருவம், இறைவனின் மறுமுகம், வேற்றுமை பாராது சேவை செய்யும் மனிதம், இரவுகள் துளைத்த சேவைகள், உறக்கம் பசி துளைத்த போர்க்கள வீரர்கள், தீரா துயரம் தீர்க்கும் உயிர்காத்த வேளையில் மனிதம் காக்கும் மருத்துவராகி இருக்கக்கூடிய டாக்டர் சோபனா ஆனந்த் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம். ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இங்கே அழகான குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ரசித்து வந்து டான்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்க. எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அப்படி தானே? இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு முதல்ல ஃபாதர் கூப்பிட்ட உடனே எனக்கு இங்கே கருங்குளம் வரலாமா வேண்டாமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஒரு சரியான நபர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நான் இன்றைக்கி இந்த கருங்குளம் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். முக்கியமாக இங்கே பார்த்த அப்படியே எல்லோரும் யூனிஃபார்ம் சாரீ கட்டி ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல? அழகாக இருக்காங்களா இல்லையா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா? அதனால் இந்த ஒரு வருட காலம் முடிந்து நம்ம கொண்டாடுகின்ற தருணம். ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அது யூனிஃபார்மில் அவங்க 33 பேர் நினைக்கிறேன். 33 பேரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு முதற்கண் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி மெயினாக வந்து நம்ம கொண்டாடுற விஷயம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் கொண்டாட வேண்டும். அப்படி தானே? அகில உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களோட நம்ம ஆரம்பிக்கிறத விட இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யாருக்காவது தெரியுங்களா? இங்கே நாங்களே பேசிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால நம்ம ஒரு கலந்துரையாடலாக வச்சுக்கலாமா? நான் இது கூட கையில் எடுத்துக்கிறேன். ஒரு கலந்துரையாடலாக வைப்போமா? வைக்கலாமா? சின்னது தான். இப்போ நான் ஒன்றும் டீச்சர் இல்லை. கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லாட்டின்னா ஏன் சொல்லலை அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஓகேவா? எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர வந்திருக்கிறேன். எனக்கு முதற்கன ஒரு பெரிய என்னுடைய அறிமுக உரை வாசித்த ஃபாதர் அவர்களுக்கு மிக ஒரு பெரிய பலத்த கைத்தட்டலோட ஒரு நன்றிதனை தெரிவிக்கணும். ஏன்னா உங்களை எல்லாரையும் முன்னிறுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாதராக ஒரு ஆண்மகனாக அவர் நின்றுருக்காருல்ல. எப்பையும் பெண்களை எங்கேயும் கொண்டாடுவது ஆண் மக்கள் தான். அப்படி தானே? கைத்தட்டல் கொடுங்க. அவ்வளவு தூரம் நீங்கள் என்கிட்ட பேசும்போது, ஃபாதர் பேசும்போது எங்களுடைய பெண்களை வந்து நல்ல முறையில் கொண்டு வரணும், அதற்காக நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டப்ப நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஏன்னா இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது. சரிங்களா? சரி, நான் இப்போ கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடப்பட்டது, மகளிர் தினத்துக்கான வரலாறு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது தெரியுங்களா? இந்த மார்ச் 8ஆம் தேதி இல்லையா? மார்ச் 8ஆம் தேதி தான் நம்ம வந்து மகளிர் தினமாக அனுசரிக்கிறோம். சும்மா சாதாரணமாக இந்த மார்ச் 8 அப்படிங்கிறது வந்துடல. நிறைய போராட்டங்கள். அப்படி தானே? இன்னமும் போராடிட்டு தானே இருக்கிறோம்.
போராடுறோமா இல்லையா? யாரெல்லாம் இருக்குங்கிறீங்க இல்லை இல்லைங்கிறீங்க? எல்லாருமே இருக்குங்கிறீங்களா? சரி. அப்போ இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு சோஷலிசம், எங்களுக்கு வந்துட்டு போர் வேண்டாம், எங்களுக்கு ரொட்டி துண்டு மட்டும் போதும், அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி சில பெண்கள் ரஷ்யாவில் போராடி அந்த தினத்தை தான் நம்ம மகளிர் தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? அதில் வந்து சம ஊதியம் வேணும், எங்களுக்கு ஆணுக்கு நிகரான சம ஊதியம் வேணும், அரசியலில் பெண்களுடைய பங்கு வரணும், பெண்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள் தான். அந்த நாளை தான் நம்ம என்ன செய்யணும், போராடிய பெண்களெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்கள் சேர்ந்து ஒரே இடத்துல போராடினாங்க. அந்த போராட்டத்தோட விளைவு தான். அது ஒரு போராட்டம் இல்லை, நிறைய போராட்டங்கள் அதற்கு முன்பு நடந்தது. ஆனால் இந்த மார்ச் 8ஆம் தேதியை அங்கீகாரம் செய்து, யுஎன் வந்து அங்கீகாரம் செய்து, ஐநா சபை இருக்கு இல்லையா, ஐநா சபை அங்கீகாரம் செய்து, சரி இதை வந்து பெண்களுக்கான தினமாக நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதை வந்து நம்மளுக்கு மார்ச் 8ன்னு தந்தாங்க. ஓகேங்களா? நான் எங்கே போகும்போதும் ஒரு சின்ன ஒரு கோட்டு சொல்லி ஆரம்பிக்கிற பழக்கம் உண்டு. என் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் தெரியாதா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது யாருடைய வாக்குன்னு தெரியுங்களா? பாரதியாரா, பாரதிதாசனா, திருவள்ளுவரா? திருவள்ளுவர் தான் நினைக்கிறேன். வெரி குட். யாரோட வாக்கு? கணியன் பூங்குன்றனாரோடைய வாக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் யோசித்து எழுதி வச்சுட்டு போயிட்டான். இந்த 2வது இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது, அது என்னோட வாழ்க்கையில் நான் எல்லா நேரங்கள்லையும் என்னை வந்து நான் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிற பழக்கம் உண்டு. என்னோட தந்தையோட பழக்கம், அப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? தீதும் அப்படின்னா தீமையும், நன்றும் அப்படின்னா நன்மையும், பிறர் தர அப்படின்னா நீங்களும் சொல்லலாம், பிறர் தர அப்படின்னா என்னது? மற்றவங்க நம்மளுக்கு செஞ்சு வாரா அப்படின்னா என்னது? வராது. அப்படியா? உண்மைதானா? உண்மையா இல்லையாங்க? உண்மையா? நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் யாராக இருப்போம்? நான் இப்போ நல்லா இருக்கேன், ஐ எம் ஸோ குட், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நல்ல சந்தோஷமாக இருக்கேன், அதற்கு காரணம் யாராக இருப்போம்? யார்? ஏசையா. ஓகே, வெரி குட். பிள்ளைங்க அழகாக ஆன்சர் சொல்லுதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு காரணம் யாராக இருப்போம்? யார்? நாம தானா? ஒத்துக்கிறீங்களா? நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் யார்? நான் தான். என்னோட கடின உழைப்பு. டேய் இருங்கடா, நான் பேசிக்கிறேன். நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், இடையில அப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் நானாக தான் இருப்பேன். அப்படி தானே? அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன், நிறைய விஷயங்களை போராடி வந்திருப்பேன். அதனால நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். நான் இன்றைக்கி நல்லாவே இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நல்லாவே இல்லை. அதற்கு காரணம் யாருங்க? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். யாராக இருப்போம்? யாராக இருப்போம்? நான் நீங்களா சொல்லிக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளேன்னு ஒன்று இருக்குல்ல, என் மைண்டு வாய்ஸு கேட்குது இல்லை, எனக்கு மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி நிறைய பேர் உள்ளே பேசிடுறதெல்லாம் கேட்குது. நான் நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், நல்ல அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், பிறந்திருக்கலாம், நல்ல ஊரில் பிறந்திருக்கலாம், அட்லீஸ்ட் வாக்கப்பட்டவனாவது நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டினா என்ன பண்ணியிருக்கலாம், மாமியார் மாமனாராவது நல்லா அமைஞ்சிருக்கலாம், இல்லை என் நாத்தனாராவது நல்லா அமைஞ்சிருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாவது உருப்படியாக இருந்திருக்கலாம். வேறு என்னெல்லாம் இருக்குது? நான் நல்ல ஸ்கூலில் படிச்சிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், பெரிய லெவலுக்கு போயிடுவேன். எனக்கு படிப்பு தரல, எனக்கு கல்வி கிடைக்கல,
எனக்கு நல்ல கணவன் அமையலை, எனக்கு நல்ல குடும்பம் இல்லை, எனக்கு நல்ல பொருளாதாரம் இல்லை, இப்படின்னு நம்ம நல்லா இல்லாட்டினா 1000 காரணம் சொல்லுவோம். நீங்கள் எல்லாருமே சொல்லியிருப்பீங்க, இன்னமும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உண்மைதானே? எனக்கு வந்து ஆனந்த் அம்பானி கிடச்சிருந்தாருன்னா, இப்போ பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அம்பானி வீட்டு கல்யாணம். ஆனந்த் அம்பானி கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? நான் அப்படி வாழ்ந்திருப்பேன் தெரியுமா. என்னையை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கட்டி கொடுத்து, அதுவும் இந்த ஆளுக்கு கட்டி கொடுத்து, அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருக்கும். இதில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2வது லைன், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்கள் அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? இதில் நிறைய பேர் லவ் மேரேஜ் இருக்கலாம், நிறைய பேர் அரேஞ்ச் மேரேஜ் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாம் செய்யும் விளைவுகளால் தான் வருது அப்படின்னா அதை உங்களால் ஒத்துக்க முடியுமா? சின்ன வயசில் நான் என்னங்க செஞ்சேன், எனக்கு ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகளை நீங்கள் இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையோடு அது பொருந்தி வரும். அப்போ என்ன நான் இதிலேருந்து உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நல்லதும் கெட்டதும் நம்ம கையில் தான் இருக்குது. உண்டா இல்லையா? எப்படிங்க மேம், நீங்கள் மேடையில் அழகாக பேசிட்டு போயிடுவீங்க, நாங்கள் வீட்டிலெல்லாம் வாழ்ந்து பார்க்கணும், எங்களுக்குள்ள தெரியும், நாளைக்கு காலையில் கடன்காரன் வந்து நிற்கிறப்ப நாங்கள்லாம் கட்டணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணும், இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுன்னா அதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்லுவார்ல, வடிவேல் ஒரு டைலாக் இருக்குது, என்ன செய்யணும்? எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். எதையும் பிளான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்களுக்கு பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். காலையில் எந்திரிக்கிறோம், காலையில் எந்திரிச்ச உடனே தான் என்ன குழம்பு வைக்கலாம், சும்மா குழம்பு வைக்கணும். என்ன குழம்பு வைக்கிறது? அப்போ தான் ஃப்ரிட்ஜை திறக்க வேண்டியது, காய் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் சரி குழம்பு வச்சுட்டோம், சமைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணலாம்? ஒன்று வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அறக்க பறக்க செஞ்சுட்டு என்ன செஞ்சிடுறோம், வேலைக்கு கிளம்பிடுறோம். வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது. யோசித்து வரிசையாக சீரியல், நம்மளுக்கு தான் ஒருத்தன் இருக்காங்களே டிவியில், சீரியல் வரிசையாக விடாமல் பார்க்குறது. இல்லை ஏதாவது வேலை வெட்டி இருந்துச்சுன்னா போயிட்டு அந்த டைமுக்கு வந்து எங்கே போகிறோமோ இல்லையோ கரெக்டாக அந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும். எத்தனை பேர் எதிர்நீச்சல் பார்க்குறீங்க? டைமிங் ஆயிடுச்சா? இல்லை. இப்படி நம்மளுக்கு நாம் சில விஷயங்களை வந்து உண்டு பண்ணிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் வந்து சாதனை படைக்கணும், நம்ம எல்லாருமே உண்மையாக சாதனையாளர்கள் தான். ஆனால் அந்த சாதனை படைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிளானிங் தேவை. பிளானிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூஷன் வந்துடும். அப்போ ஒரு பெண்ணுன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வந்து நீங்கள் இங்கே இருக்கிற எத்தனை பேர் நான் பெண்ணாக பிறந்ததில் பெருமைப்படுறேன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? உண்மையாக சொல்லணும், மனசாட்சிப்படி கை தூக்கணும். பெண்ணாக பிறந்ததில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இங்கே உட்காந்துருக்கவங்க யாரும் கைத்தட்டல, அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும்லம்மா, 63 பெரிய கைத்தட்டல் கொடுங்கங்க. அவங்க எவ்வளோ போல்டாக கைத்தட்டுறாங்க, கையை தூக்குனாங்க. நீங்கள் யாருமே தூக்கலை, ஏன்னா நினைக்கல. அப்படி தானே? பெண்ணாக பிறந்ததுக்கு பெருமைப்படலையா? ஏன்னா நம்மளை நாம் நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி தானே? நம்ம பலமானவர்களா பலவீனமானவர்களா? பலமானவர்கள். கன்ஃபார்மா? எப்படி பலமானவர்கள்? எப்படி? எது செஞ்சாலும் பயந்து பயந்து செய்ய வேண்டியது இருக்கா? இல்லை பலமானவர்களா பலவீனமானவர்களாங்கிறது தான் என்னோட கேள்வி. பலமானவர்கள்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ பலமானவர்கள்னா நம்ம எப்படி பலமானவர்கள்? எதிர்நீச்சல் போட்டு வரோம், எதிர்நீச்சல் சீரியல் பார்க்குறது இல்லாமல் எதிர்நீச்சலும் போடுறோம். ஓகே, வேறு பலவீனமானவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் பலவீனமானவர்கள்? நான் கேட்ட 2க்குமே கை தூக்கலை.
அப்போ எதில் ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும். நம்ம பலமானவர்களா பலவீனமானவர்களா? பலமானவர்கள். அதுக்கு ரீசன் சொல்லணுமே. எப்படி பலமானவர்கள்? நான் ஒரு பயில்வானை கூட்டிகிட்டு வருவேன், அந்த பயில்வானோட சண்டையிட்டு ஜெயிச்சிட முடியுமா? அந்த பலம் இல்லை. ஓகே. மனோபலம் ஜாஸ்தி இருக்கக்கூடியவங்க. ஓகே, வெரி குட். வேற பேசுகிற விஷயத்தில் நான் சொல்லுவா, நம்ம ரொம்ப பலமானவர்கள் கண்ணீர் விடுறதில்ல. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? கண்ணீர் விடுறதில்ல. நம்மளை மாதிரி பலம் வருமா? எந்த நிமிஷத்தில் கேட்டாலும் அங்கே டேங்க்கு கட்டி வச்சிருக்கிற மாதிரி அப்படி தானே உடனே திறந்து விட்டுருவோம். ஆனால் உண்மையில் சொல்லணும்னா அஸ் அ டாக்டராக நம்ம ஃபிசியாலஜிக்கலாக பேத்தாலஜிக்கலாக, அதாவது உடல் சார்ந்த விஷயத்துல உண்மையிலே நம்ம பலம் நிறைந்தவர்கள். ஒரு பெண் அப்படின்னு சொன்னாலே இங்கே வாசிக்கும் போது சொன்னாங்க மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு. பெண் அப்படின்னாலே பவர். சக்தின்னா என்னது? பவர். பெண்குள்ள அவ்வளோ திறமைகள் கொட்டி கிடக்குது. வி ஆர் பவர்ட். நம்ம இல்லை அப்படின்னா ஒரு ஆண் சமூகம் இயங்க முடியாது. ஒரு பெண் நினச்சா எல்லாத்தையுமே உருவாக்க முடியும். உருவாக்க முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபிசியாலஜிக்கலி நம்மளுக்கு ஆண்டவன் படைத்த படைப்பிலேயே நம்மளுக்கு கருப்பை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பாகத்தை படைச்சிருக்கார். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே சாபக்கேடாக நினைக்கிறதா அது என்னது? அந்த கருப்பையை தான் நம்ம சாபக்கேடாக நினைக்கிறோம். மாதம் மாதவிடாய் வரும், பெரிய தொல்லை. நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் ஆண்டவன் இப்படி படைச்சானோ? பெண்ணாக படைக்காமல் இருந்திருந்தா நம்ம ரொம்ப சூப்பராக இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தகுதி உடைய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டுன்னா அது யாரு தான்? பெண்ணு தான். அப்போ இருக்கிறதுல பலம் வாய்ந்தவர்கள் யாரு? கைத்தட்டுங்க. நீங்கள் தான், நம்ம தான். பெண் படைப்பவள். சரியா? நிறைய சொல்லுவாங்க, ஆக்கவளும் ஆக்குறதும் பெண்ணு, அழிப்பவளும் பெண்ணு. இந்த அழிப்பதும் அப்படிங்கிறத விட்டுருங்க, அதெல்லாம் பொய், டுபாக்கூர், கேன்சல். ஓகேவா? ஆக்கம் செய்பவள் பெண் அப்படின்னு சொன்னால் அது உண்மை. ஏன்னா நம்ம நினச்சா இன்றைக்கி நாங்கள் இந்த மாதர் சங்கமில் நிறைய இந்த மகளிர் தினத்தை கொண்டாடிக்கிட்டே இருப்போம். நிறைய விழாக்கள் தொடர்ந்து நான் அட்டன் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு முன்னாடி சில இடங்களில் நாங்கள் ஒரு துக்கம் அனுஷ்டிக்க வேண்டியது இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்து நடந்த ஒரு தொந்தரவு உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பிரச்சனை புதுச்சேரியில் ஆர்த்தி அப்படிங்கிற அந்த சிறு குழந்தைக்கு நடந்த ஒரு அநியாயம் இல்லையா? இன்றைக்கி நம்ம மாதர் சங்கமும் சரி, மகளிராகவும் சரி, நம்மளை நாமே நம்ம கொண்டாடுகின்ற காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது நான் எல்லா இடத்துலையும் இதுக்கு காரணமாக நினைக்கிறது யாரை தெரியுமா? அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் யாராக இருந்திருக்கும்? எனி ஆன்சர்ஸ்? இந்த மாதிரி ஒரு தொந்தரவு, பாலியல் பலாத்காரம்லாம் நடக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நடக்குது, இதுக்கு காரணம் யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? அதை செஞ்சது யாரு? யாரு? ஒரு ஆண்மகன். இதுதான் நம்மளுடைய பதிலாக இருக்கும் இல்லையா? ஒரு கொடூரன், ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிலாக இருக்கும். ஆனால் அந்த ஆண்மகனை உருவாக்கியவள் யாரு? பெண் தானே. அப்போ இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளால் மட்டும்தாங்க உருவாக்க முடியும். நம்மளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். உருவாக்குறதுக்கு வேணால் அவங்க கொடுக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்ததையும் உருவாக்கி ஒரு ஆளாக, ஒரு மனுஷனாக இந்த சமுதாயத்தில் நிறுத்துவது யாரால் மட்டும்தான் முடியும்? ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். அப்போ ஒரு பெண் நினச்சா அவன் உருவாக்கும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மனிதனாக உருவாக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இப்போ இன்றைக்கி நம்மளோட குழந்தைங்க இருக்காங்க. என்னோட பையனையோ என்னோட பொண்ணையோ இந்த சமுதாயத்தில் நான் ஒரு நல்ல குழந்தையாக, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், அவளை எப்படி நீ அணுகணும் அப்படிங்கிற அறிவுரையை சொல்லி நான் வளர்த்தேன்னா அந்த குழந்தை தவறு செய்யுமா? அவன் எத்தனை வயதானாலும் அவன் தவறு செய்வானா?
இல்லை ஒரு பெண்ணை, நான் பெற்றெடுத்த பெண் குழந்தைய நான் ஒழுங்காக வளர்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவள் எந்த நேரத்திலையும் ஒரு ஆண்மகனுக்கு துரோகமோ இல்லை ஒரு ஆண்மகனை கஷ்டமோ படுத்துவாளா? ஆண்மகளை மட்டும் இல்லை, பெண்ணையும் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாருமே உயிரினம், அப்படி தானே? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் நினச்சா நம்ம எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் சேர்ந்து நான் உருவாக்குகிற என்னுடைய கருவை இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக மட்டுமே தருவேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் விதைச்சிங்கன்னா விதைப்பு நல்லதாக வருமா? அறுவடை நல்லதாக வருமா? அப்போ எங்கேருந்து இந்த துரோகம் வரும்? எங்கேருந்து இந்த பாலியல் பலாத்காரம் வரும்? எங்கேருந்து கொலை வரும்? எங்கேருந்து கொள்ளை வரும்? எங்கேருந்து திருடு வரும்? அப்போ ஆரம்பம் எங்கே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம சரியாக இருக்கணும். நம்ம முதல்ல யோசிக்கணும். நம்மக்கிட்ட ஆண்டவன் ஒரு பெரிய பவரை கொடுத்துருக்கான், ஒரு பெரிய சக்தியை நம்ம எல்லார் கையிலையும் கொடுத்துருக்குறான். அந்த சக்தியை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை என்ன இருக்குது? நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு வில்லேஜில், கருங்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு 33 பெண்கள் இணைந்து ஒரு பணிக்குழு அமைச்சு நீங்கள் 1 வருட காலம் அதை வெற்றிகரமாக கொண்டு போயிருக்கீங்கன்னா அதற்கு காரணம் யார்? நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் ஒவ்வொருத்தருடைய எண்ணமும். இன்றைக்கி அதை நம்ம விழாவாக கொண்டாடுறோம் இல்லையா? 1 வருடம் ஆனதுக்கே நம்ம என்ன செய்கிறோம்? விழாவாக கொண்டாடுறோம். இதுவே பல 100 ஆண்டுகளாக எல்லா பெண்களும் செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்தில் எங்கேருந்து பிரச்சனை வரும்? வராது இல்லையா? அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பையன் வீட்டில் பாத்திரம் விளக்குனா, வீடு கூட்டுனா என்ன பண்ணுறோம்? ஏண்டா நீ தூக்குற, பொம்பளை பிள்ளைய கூட்ட சொல்கிறோமா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு எதிரி யாரு? அப்போ நம்ம கிட்ட மாற்றம் வரணும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட வரணும். அப்படி நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயமும் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. நான் இன்றைக்கி இங்கே வரும்போது உங்ககிட்ட அந்த விஷயத்தை விதைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு பணிகளில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை, நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு ஆடு மாடு இல்லை ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வருவாய் ஈட்டுறீங்க. அந்த வருவாய் ஈட்டுறதை தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சேமிக்கிறீங்க. இப்போ இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய தலைமுறைகளை பாதுகாப்பதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் நான் எல்லா இடங்களுக்கும் போகும்போது மேக்ஸிமம் சொல்கிற வார்த்தைகள், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம என்ன உணவுப் பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நாம் நிறைய இடங்களில் கடைகளில் பார்க்கும்போது அப்பா பேசாமல் போயிடுவார். ஆனால் இந்த குழந்தை என்ன செய்யும்? சாக்லேட் கேட்டு கீழே விழுந்து என்ன செய்யும்? அழுகும். அப்போ இந்த அம்மா ஒன்று அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லாட்டினா துப்பு கெட்டவன் வாங்கி தரேனா பாரு அப்படின்னு அப்பாவை திட்டுவாங்க. சில இடங்களில் அப்பாக்கள் செல்லமும் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை ஒரு துளி கொடுத்தாலும் அது விஷம் தானங்க. ஒரு அம்மாவா நம்மளால் அந்த விஷத்தை கொடுக்க முடியுமா? அப்போ நம்மளுக்கே அது விஷம் அப்படிங்கிறது தெரியல. நான் என்ன உணவுப் பொருள் என் குழந்தைக்கு கொடுக்கணும், நான் எந்த விஷயத்தை என் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கல்வி தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்குது. அப்போ ஒரு பெண்ணாக நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அனுதினம் உங்களுடைய சமையல் அறையில் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, எத்தனை பேர் வீட்டில் பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கீங்க? பிளாஸ்டிக் டப்பாவில் உப்பு, மிளகா பொடி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுங்களா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ண ஒரு 0.005% அப்படிங்கிற அளவுக்கு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம காலங்காலமாக எங்கள் பாட்டி வச்சுருந்த உப்பு டப்பா இருக்கா?
இல்லை எங்களுடைய மாமியார் வச்சுருந்த உப்பு டப்பா அப்படிலாம் வச்சுருப்போம், நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இன்னமும் புதுசாக வாங்கி அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அடுக்குவோம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுனால இன்னைக்கு 99% மலட்டுத்தன்மை வருது. என்ன வருது? மலட்டுத்தன்மைனா என்னன்னு தெரியுங்களா? குழந்தையின்மை. ஒரு ஆண் ஆணாக இல்லை, ஒரு பெண் பெண்ணாக இல்லை. அவளால் ஒரு கருமுட்டையை சுமக்க முடியல, ஒரு ஆண் ஒரு விந்துவை உற்பத்தி பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வோடு ஒத்துப்போன சின்ன சின்ன விஷயங்கள். எப்பயுமே மசாலாலாம் எங்கே வாங்குறீங்க? சக்தி மசாலா, ஆச்சி மசாலா. நம்மளால் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அப்படி தானே? நம்மெல்லாம் வாங்கிறதுனால தான் நிறைய பேர் கொடி கட்டி பறக்கிறாங்க இல்லையா? அப்போ நான் வாங்கக்கூடிய என்னுடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய என்னுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட முக்கியத்துவம் முதல்ல எனக்கு தெரியணும். நான் என் குழந்தைக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கவலம் சோறு, ஒரு வாய் கவலம் நம்ம ஊட்டி விட்டாலும் அந்த சோறு உண்மையில் என் குழந்தைக்கு ஆரோக்கியமானதாகதா? நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பரோட்டா வாங்கிட்டு வந்துரு, சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துரு. பிள்ளை 2 நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறான், பரோட்டாவும் சில்லி சிக்கனும் வாங்கிட்டு வந்தது. இந்த பரோட்டா எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுங்களா? பரோட்டாவோட வரலாறு தெரியுங்களா? நம்மளுக்கு உலகப்போர் நடந்தது இல்லையா? நம்ம நாட்டில் பெரிய உலகப்போர் நடந்துட்டு இருந்த டைமில் நிறைய குதிரைப்படையும் ஃபுல்லாக இறக்கி குதிரைப்படை மூலமாக நம்மளுக்கு போர் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த குதிரைகளுக்கு சமைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியல? சோறு போட முடியல. அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த மைதா. இந்த மைதான்கிறது என்னன்னு தெரியுங்களா? நிறைய பேரில் நான் அந்த குழந்தைங்க கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, தி எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கோதுமை தான் மைதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோதுமை இல்லை மைதா, சரியா? கோதுமையிலிருந்து கடைசி கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள். ஆனால் கோதுமை அளவுக்கு உற்பத்தி இருக்கா? மைதா எங்கே போனாலும் மைதா நிறைய கிடைக்கும், கோதுமை விட அதிகமாக கிடைக்கும். ஆனால் இதில் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் அந்த பவுடரே என்ன செய்கிறாங்க? உற்பத்தி பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரோட்டா கடையில் நீங்கள் அந்த மாவை பிசைஞ்சு அப்படியே இழுத்துட்டு போனீங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லாகவும் நீங்கள் என்ன செய்யலாம்? அங்கே ஒரு ஆள் நில்லு, நீ நேராக இழு அப்படின்னு இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தெரு ஃபுல்லாக இழுக்கலாம். அந்த அளவுக்கு பசை நிறைந்த ஒரு உணவுப் பொருள். அந்த உணவுப் பொருள் செரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும். நீங்கள் பரோட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா பரோட்டா செரிக்கிறதுக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் ஆகும். ஆனால் ஒரு உணவு நார்மலாக நம்ம சாப்பிட்டு செரிக்கணும் அப்படின்னு சொன்னால் 3லேருந்து 4 மணி நேரம் போதுமானது. காலையில் சாப்பிட்டோம்னா மத்தியானம் பசிக்கணும், மத்தியானம் சாப்பிட்டோம்னா நைட்டு பசிக்கணும், நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா காலையில் எந்திரிச்ச உடனே பசிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சாப்பிடும் உணவு ஆரோக்கியமானதுன்னு அர்த்தம். நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன், இன்றைக்கி ஏதாவது ஒரு ஹோட்டலில் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க. காலையில் எந்திரிச்சு நல்லா போகணும். நல்லா போச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பிட்ட உணவு நல்ல உணவுன்னு அர்த்தம். நல்லா போகலைன்னு வச்சுக்கோங்க, ஒன்று கட்டியாக போகணும், இல்லாட்டினா என்ன அர்த்தம்? தண்ணியாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அந்த அர்த்தம்னா அந்த ஹோட்டல் சரியில்லைன்னு அர்த்தம். சிரிப்பதற்காக சொல்லவில்லை சகோதரிகளே, உங்கள் எல்லோரிடத்தும் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சிந்திக்கவும் வேண்டும். ஏன்னா சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம பெரிதாகி நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம பெற்றெடுத்துட்டோம். ஆனால் அடுத்த தலைமுறை குழந்தைகளை உருவாக்குமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இனி அதுக்காக ஒரு பேங்க் வைக்க போகிறாங்க. குழந்தை பெற்றுக்கணுன்னா கல்யாணம்லாம் பண்ண வேண்டாம், நீ வா உன்னோட விந்துவை கொடு, உன்னோட அண்டத்தை கொடு, இந்த பேங்க்கில் போட்டுரு. டெபாசிட் மாதிரி தான். குழந்தை உருவாகி அது அங்கே 10 மாதம் வளரும், அதுக்கப்புறம் போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரப்போகுது. ஆனால் அப்படி வந்துச்சுன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு பெண்ணாக நினச்சா இந்த உலகத்தை
என்ன வேணாலும் செய்ய முடியும், முக்கியமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சமுதாயம் படைக்கப்படாமலே போய்விடும். அப்படி படைக்கட்டினா என்ன வரும்? நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்க இடையில இருக்கிற ஒரே ஒரு உறவு என்னது? தொப்புள் கொடி தான். தொப்புள் கொடி மூலமாக நம்ம கொடுக்கறது வெறும் ஊட்டச்சத்து மட்டும் இல்லை, நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய எண்ணங்களையும் அவர்கள்கிட்ட என்ன செய்கிறோம்? நம்ம விதைக்கிறோம். ஆனால் அந்த விஷயமே இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? அவன் நம்மளை அம்மாவா பார்ப்பானா? அப்பாவா பார்ப்பானா? தங்கச்சியை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஏன்னா உறவு இல்லை, அங்கே உணர்வு இல்லை. இப்போ உறவும் உணர்வும் செத்து போகக்கூடிய ஒரு சமுதாயம் விரைவில் படைக்க காத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால், வெறும் கொண்டாட்டங்களோடு இல்லாமல் இந்த கொண்டாட்டங்களோடு சேர்ந்து சில சிந்தனைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நடத்தணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப வேணும். ஏன்னா நம்ம தான் ஆக்கக்கூடியவர்கள், நாம் அழிக்கக்கூடியவர்கள் அல்ல, நம்ம எல்லாரும் ஆக்கக்கூடியவர்கள். அப்போ நல்ல ஒரு சமுதாயம் படைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மாற்றம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். இப்போ நம்ம கடவுள் மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக அரிது. ஆனால் நம்ம எல்லார்கிட்டையும் என்ன இருக்காரு? கடவுள் இருக்கிறார். நம்ம எல்லார்கிட்டையும் கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுளை தட்டி எழுப்புங்கள். நம்மளுக்குள்ளே புதைந்திருக்கும் கடவுளை தட்டி எழுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் நம்மளுடைய மகளிர் தினம்தான். உண்மைதானே? கொண்டாடுவோமா? மகளிரை நாம் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் மற்ற ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கொண்டாட வைக்கக்கூடிய காலம் விரைவில் உள்ளது. அதை அத்தனையும் நாம் செய்ய வேண்டும் என்று அன்பு கோரிக்கையை விடுத்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இல்லை, நிறைய பேர் கைத்தட்டாமலே இருந்தீங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம பேசிட்டோமா, சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு டவுட்டு. சேர்ந்துச்சா சேரலையான்னு தெரியல. நான் எங்கே போகும்போதும் இந்த கூட்டத்தில் ஒரு 2 பேர் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக உங்களுடைய அடுக்கலையில் கவனம் செலுத்துங்க. நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஆரோக்கியமானதான் ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு பேக்கெட் வாங்கும் போதும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்னு என்னென்னா இதில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த சேர்க்கப்பட்ட பொருட்களை வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வீட்டில் நீங்கள் சேருங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஆரோக்கியம் தரும். இது ஒரு சின்ன டாபிக் இல்லை, இது ரொம்ப மிகப்பெரிய டாபிக். இந்த டாப்பிக்கில் நம்ம எல்லாருமே கொஞ்சம் அக்கறையை நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சமையலறை மட்டுமல்லாமல் நம்மளுடைய நாடும் வீடும் எல்லாம் சுபிஷமாக மாறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, அழைத்தவுடன் இன்முகத்தோடு சகோதரி எலிசபெத் என்பவர் திருச்சியில் இருக்கிறார். அவர் ஒரு காலத்திலே பெண்கள் பணிக்குழுவை தலைமையேற்று வழிநடத்தியவர், எனக்கு அறிமுகமானவர். அவர் வழியாக இந்த விழாவிற்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் டாக்டர் சோபனா ஆனந்த் அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த நம்பரை எனக்கிட்ட கொடுத்து நீங்கள் பேசுங்க ஃபாதர், கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக நல்ல அருமையான ஒரு செய்தி கொடுப்பாங்க என்று சொன்னார்கள். நானும் தொடர்பு கொண்ட உடனே நிச்சயமாக வருகிறேன், நான் வருவதிலே மகிழ்ச்சி என்று சொல்லி இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தான் ஆற்றக்கூடிய அந்த மருத்துவத்துறையில் இருந்து இன்றைக்கு பெண்களும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறது, இனி என்னவெல்லாம் சந்திக்கப் போகிறது என்பதை அருமையாக எடுத்து கூறி உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அருமையான கருத்துக்களை இந்த நாளிலே பகிர்ந்து கொண்ட டாக்டர் சோபனா ஆனந்த் அவர்களுக்கு நமது கருங்குளம் அனைத்து பெண்கள் சார்பாக இந்த பொன்னாடையையும் நினைவு பரிசையும் இவர்களுக்கு வழங்குகிறேன்.
இடங்களிலும் அனைத்து துறைகளிலும் விண்வெளியில் கூட விடியலாய் மலர்ந்து சாதனைகள் படைத்துவிட்டோம் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆயிரக்கணக்கான நவீன பொருட்கள், உணவுகள், கலாச்சாரம் மாறினாலும் பழமையை போற்றுவோம். நம் முன்னோர்கள் கடைபிடித்த வாழ்வாதார நிலைகளை நாமும் பின்பற்றி வாழ முற்படுவோம் என இந்நாளில் நம்மோடு இவ்விழாவில் கலந்து கொண்டு நமக்கு பெண்களின் சிறப்பு பற்றியும் பெண்களால் அனைத்து முடியும் எனவும் நம் வாழ்க்கை நம் கையில் எனவும் நலமான உணவு முறை பற்றியும் பல சிறப்பு செய்திகளை வழங்கி மகிழ்வித்த டாக்டர் ஷோபனா ஆனந்த் அவர்களுக்கு எமது உளம் நிறைந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம்.